அன்பு தோன்றுகையில் அனைத்திலும் இனிமையை உணரலாம். ஒருவன் காதலிக்கும் பெண் அழகற்றவளாயிருந்தாலும் அங்கு அன்பு இருந்தால் அனைத்தும் இனிமைதான். யார் என்ன சொன்னாலும் அவனுக்கு அவள் இனியவள்தான். அதுதான் அன்பு. தார்மீக வாழ்க்கையின் அடிப்படையே வழிபாடு மனோபாவம்தான் என்று அம்மா சொல்வதுண்டு. அது மட்டுமல்ல, இயற்கையே நம் கண்கண்ட தெய்வம் என்பதே அம்மா நமக்கு எப்போதும் நினைவூட்டுவது. அந்த இயற்கை தெய்வத்தை வழிபட்டு கொண்டாடும் நாள்தான் பொங்கல் திருவிழா. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்பது வள்ளுவர் வாக்கு. உழவர்களின் உயிர் மூச்சாக திகழ்கிறது பொங்கல் திருநாள். இது சூரியன், பூமி, பஞ்சபூதங்கள், இயற்கை அன்னை, கால்நடைகள் என எல்லாவற்றையும் வழிபட்டு நன்றி தெரிவிக்கும் திருவிழா. பழையன கழிதலும் புதியன புகுதலும் போகிப் பொங்கல். புது பானையிலே அறுவடை செய்த புதிய அரிசியுடன் பாலும் நெய்யும் வெல்லமும் சேர்த்து பொங்கல் வைத்து நம் வாழ்வில் எல்லா நன்மைகளும் பொங்கி பெருக எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுவது தைப்பொங்கல். உழவர்களின் உற்ற நண்பனான கால்நடைகளை நன்கு அலங்கரித்து அமுது படைத்து அவற்றிடம் நன்றி பாராட்டுவது மாட்டுப்பொங்கல். கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. அந்த ஒற்றுமையை உணர்த்தும் விதமாக சுற்றத்தாரையும் நண்பர்களையும் கண்டு மகிழ்வதற்காகவே காணும் பொங்கல். இப்படியாக பொங்கல் என்பது வெறும் கொண்டாட்டம் அல்ல, அது தலைமுறை தலைமுறையாக பாரத மக்களின் உயர்ந்த வாழ்வியல் நெறி, பண்பாடு, இயற்கை வழிபாடு, உழவின் மேன்மை ஆகியவற்றை எடுத்துக்காட்டும் உன்னத திருவிழா. சமூக ஒற்றுமையை பறைசாற்றும் பாரம்பரியத்தின் அடையாளம். இந்த பொங்கல் திருவிழாவை இன்றும் அமிர்தபுரி ஆசிரமத்தில் அம்மாவின் பக்த குழந்தைகள் அனைவரும் ஒன்றிணைந்து பொங்கல் வைத்து இயற்கைக்கு படைத்து எல்லோருக்கும் பிரசாதமாக பகிர்ந்தளித்து கொண்டாடுகிறார்கள். நாமும் இந்த வழிபாட்டில் பங்கெடுப்போம். பொங்கல் வைத்து வழிபட அருள் தருவாயே, மாரியம்மனை உலகம் அமர்ந்து ஒளி தருவாயே. பொங்கல் வைத்து வழிபட அருள் தருவாயே, மாரியம்மனை உலகம் அமர்ந்து ஒளி தருவாயே. அன்பு தந்து அருள் தந்து அள்ளி அணைக்கும் மாரியம்மா, அன்பு தந்து அருள் தந்து அள்ளி
சார்பில் நேயர்கள் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அன்பு வடிவாகவும் ஆன்ம வடிவாகவும் இருக்கின்ற അനൈവർക്കും വണക്കം. മനസ്സിനോട് വെറുതെ ചിലയ്ക്കാതെ മിണ്ടാതെ അടങ്ങിയിരിക്കും എന്ന് പറഞ്ഞ് മനസ്സിനെ നിശബ്ദമാക്കാൻ നമുക്ക് കഴിയണം. അതുകൊണ്ടാണ് നമ്മൾ ആധ്യാത്മിക ശാസ്ത്രങ്ങൾ മനസ്സിലാക്കണം. ആ നിശ്ചലതയിൽ നിന്നാണ് ഈശ്വരൻ്റെ വെളിപാടുണ്ടാകുന്നതെന്ന് പറയും. நம்முள் அன்பு தோன்றுகையில் அனைத்திலும் இனிமையை உணரலாம். ஒருவன் காதலிக்கும் பெண் அழகற்றவளாய் இருந்தாலும் அங்கு அன்பு இருந்தால் அனைத்தும் இனிமைதான். யார் என்ன சொன்னாலும் அவனுக்கு அவள் இனியவள்தான். அதுதான் அன்பு. அவன் தாய்க்கோ அப்பெண்ணின் ஒவ்வொரு செயலும் வெறுப்பூட்டுகிறது. அன்பில்லை, அழகியே ஆனாலும் அன்பில்லை எனில் அழகற்றவளாய் விடுவாள். அன்பு வந்துவிட்டால் அழகற்றவளும் அழகியாய் தெரிவாள் அல்லவா? அனைத்திற்கும் காரணம் மனமே. ஒருவரது விருப்பு மற்றொருவரது வெறுப்பு. ஒருவர் சிகரெட்டில் ஆனந்தம் அடைகிறார், வேறொருவரோ மூக்கை பொத்திக் கொண்டு ஓடுகிறார். இன்பம் பொருளை சார்ந்ததல்ல, நமது மனதை பொறுத்திருக்கிறது. சிகரெட் பிடிப்பவர் ஆனந்தம் அடைவதற்கும் அல்லாதவர் அங்கிருந்து ஓடுவதற்கும் காரணம் மனமே. எனவே மனதின் இயல்பை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு அன்னை தனக்கு குழந்தை பிறந்ததும் என்ன செய்கிறாள்? தனது குழந்தையின் மூக்குச்சளியை வாயால் உறிஞ்சி எடுத்து சுத்தம் செய்கிறாள். மலத்தை சுத்தம் செய்யவும் அருவெறுப்பே இல்லை. தன் குழந்தை என்பதால் அசுத்தம் எதுவும் காண்பதில்லை, வேறுபாடும் காண்பதில்லை. மற்ற குழந்தைகளானால் இப்படி செய்ய முடியாது. ஆனால் டாக்டர்கள் வாயினால் செய்யாவிட்டாலும் கையில் உரையிட்டு கொண்டு இதையெல்லாம் செய்வார்கள். எனவே அன்பிருந்தால் வெறுப்போ அருவெறுப்போ இருக்காது. கோபிகளின் உதாரணத்தை காண்போம். கோபிகளுக்கு பகவான் மீதிருந்த அன்பினால் எல்லாமே இனிமைதான். இவ்வாறு வர்ணிக்கப்பட்டுள்ளது. மதுராஷ்டகத்தில் அதரம் மதுரம் வதனம் மதுரம் என்கிற பக்தி பாடலில் பகவானை பற்றிய அனைத்தும் இனிமையே. ஒரு வண்டு பறந்து வருகிறது. அதன் கால்களில் மஞ்சள் நிறத்தில் உள்ள மகரந்தம் ஒட்டியிருப்பதைக் கண்டு, ஓ, இது பகவானின் மேனியில் அமர்ந்துவிட்டு வந்திருக்கிறது, அவரது உடையின் மஞ்சள் நிறம் இது, அது மகரந்த பொடிதான் என்றாலும் கோபிகளின் அன்பினால் மஞ்சள் நிறத்தை கண்டவுடன் பகவானை நினைத்து அவரது உடையிலிருந்து அந்த வண்டு மஞ்சள் நிறத்தை பெற்றதாக கருதுவர். அந்த வண்டில் கூட பகவானை கண்டனர் கோபியர்கள். அவர்கள் நடந்து செல்லுகையில் பெரிய குழியை கண்டால் அது யானையின் கால் தடமாக இருக்கலாம். பெரிய குழியாயிருந்தாலும் கோபிகள் நினைப்பது இவ்வழியே பகவான் சென்றபோது மரத்தில் உள்ள பூவை பறிக்க கோபர்களை தன் தோளில் ஏற்றிய பாரத்தால் பாதங்கள் பதிந்திருக்கலாம். அதிலும் பகவானின் பாதங்களையே கோபியர்கள் சிந்தனை செய்தனர். அக்குழியை பாதமாய் கண்டனர். இப்படி அனைத்திலும் பகவானையே சிந்தித்தனர். எதை கண்டாலும் எப்படியாவது அதை பகவானோடு இணைத்து அதனை ரசித்து ரசித்து அனைத்திலும் ஒருமையைக் கண்டு எங்கும் பகவானையே கண்டனர். பன்மையில் ஒருமை. ஒரு பேனாவை எடுத்து எழுதும் போதும் அதில் மை நிறைக்கும் போதும் பகவானுக்கு கடிதம் எழுதுவதாக எண்ணி எல்லாவற்றிலும் பகவானின் சிந்தனைதான். நாம் ஒரு பூஜை செய்வதாக வைத்துக் கொள்வோம். எந்த பொருளை எடுக்கும் பொழுதும் அதில் பகவானது நினைவிருக்கும். பூஜை பாத்திரத்தை எடுக்கும் பொழுதும் சரி, ஊதுபத்தியை எடுக்கும் பொழுதும் சரி, இப்படி பூஜைக்கான ஒவ்வொரு பொருட்களை எடுக்கும் பொழுதும் பகவானின் சிந்தனையுடன் தான் நாம் அனைத்தையும் செய்கிறோம். ரிஷிகள் யுகயுகமாய் தவம் செய்தும் சாஸ்திரம் படித்தும் அடைய முடியாததை கோபியர்கள் எல்லா குடும்ப பொறுப்புகளுடன் வியாபாரத்தையும் தங்களது குழந்தைகளையும் கவனித்துக் கொண்டு பகவானை அடைந்தனர். அவர்கள் உண்மையில் அனைத்திலும் இறைவனை கண்டனர். மிளகாய் பாத்திரத்தில் கிருஷ்ணா, மல்லிப் பாத்திரத்தில் முகுந்தா, மஞ்சள் பாத்திரத்தில் முராரி, கோவிந்தா, அதுபோல் மோர் தயிருக்கு கிருஷ்ணா முகுந்தா என பெயரிட்டு விற்றனர். இப்படி அனைத்தையும் பகவானாகவே கண்டு அதை பகவானாகவே மாற்றினர். நம்முடைய தவறுகளை மைக்ரோஸ்கோப்பை கொண்டு காண்பது போல் காண வேண்டும். அதே போல மற்றவர்களிடம் உள்ள நன்மையை ஒரு டெலஸ்கோப் உபயோகித்து காண்பது போல் காண வேண்டும். நம் மனதில் இந்த மனோபாவமே நமக்கு வேண்டும். நமது குறைகளை பற்றி நாம் முதலில் அறிய வேண்டும்.
நாம் பிறரிடம் கோபிப்பது நமது பலவீனத்தை பிரதிபலிக்கிறது. இப்படிப்பட்ட மனோபாவத்தில் எல்லாம் குருவே என்று சாஸ்திரம் சொல்கிறது. அங்கே கர்மத்திற்கே முக்கியத்துவம், சாஸ்திரத்திற்கு அல்ல. கர்மம் மூலம் தன்னுடைய அகங்காரத்தை அடையாளம் காண முடியும். இப்படி கர்மங்கள் செய்து பக்குவம் அடைந்த பின் பூஜை, ஹோமம், யக்ஞம், பாகவத பாராயணம் என படிப்படியாய் உயர்ந்து பிறகு உபனிஷத்தை கற்று இறுதியில் பிரம்மசூத்திரத்தை உபதேசிப்பார்கள். அப்பொழுது நாம் அந்த அத்வைத நிலையை அடைவோம்.
பிருந்தாவனம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தனது குழந்தை பருவத்தின் பெரும்பாலான திவ்ய லீலைகளை நிகழ்த்திய புனித ஸ்தலம். ரிஷிகள் தவத்தின் பயனாக இப்புனித பூமியில் கோபியராக பிறந்து பகவானின் ராசலீலை எனும் அற்புதமான அனுபவத்தை பெற்றனர். பிருந்தாவனத்தின் தென்றலும் கூட கண்ணனின் புல்லாங்குழல் இசையை ஏந்தி வருகிறது. இதோ இந்த யமுனை தீரத்தில் எங்கள் கிருஷ்ணன் இன்றும் லீலையாடுகிறான் என்று அது நம் செவியில் பாடுகிறது. பகவான் கிருஷ்ணரின் சாநித்தியத்தை இன்றும் அங்கே தெளிவாக உணர முடிகிறது. அம்மா பிருந்தாவனத்திற்கு சென்றபோது அவரது வருகைக்காக காத்திருந்த அனைவருக்கும் ஒரே உணர்வுதான் இருந்தது. நமது புனித பூமியில் நம் உயிருக்குயிரான கிருஷ்ணனை மீண்டும் வரவேற்கப் போகிறோம் என்ற இனிய உணர்வு. பக்தர்களால் தங்கள் உற்சாகத்தை அடக்க முடியவில்லை. இயற்கையும் கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டது. அவர்கள் சுவாசித்த காற்றில் கூட மகிழ்ச்சி பரவியிருந்தது. வீதிகள் முழுவதும் ஆனந்தத்தில் ஆடிப்பாடும் பக்தர்களால் உயிரோட்டம் பெற்றிருந்தன. பிருந்தாவனத்திற்கு வந்தவுடன் அம்மா முதலில் பிரம்ம குண்டத்திற்கு சென்றார். இது பிருந்தாவனத்தின் மையத்தில் உள்ள ஒரு நீர்நிலை. இது கிருஷ்ணரின் ராசலீலையுடன் தொடர்புடையது. ரங்கநாதர் கோயிலின் ஒரு புறத்தில் பிரம்மகுண்டம் அமைந்துள்ளது. இது பிருந்தாவனத்தின் பிரம்மஸ்தானம் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து அம்மா ஒரு அனாதை இல்லத்திற்கு சென்றார். நாள் முழுவதும் யாத்திரை செய்திருந்தாலும் அம்மா மாணவ சமுதாயத்துடன் கலந்து கொள்வதில் ஒருபோதும் சோர்வடைவதில்லை. அம்மா மனித குலத்தை உயர்த்த வந்திருக்கிறார்.
அனாதை இல்லத்தின் ஊழியர்களுக்கும் குழந்தைகளுக்கும் தரிசனம் அளித்தார். பின்னர் அம்மா ஒரு பக்தரின் இல்லத்திற்கு சென்றார். பின்னர் அம்மாவுக்காக ராசலீலை நாட்டிய நாடகம் ஒன்று சிறப்பாக அரங்கேற்றப்பட்டது. मधुसूदना प्रजनन्दना मुरली मनोहर माधवा यदुराजनन्दन सुन्दर मुरली मनोहर माधवा ஆனந்தமயமான அச்சூழலில் அம்மா ஒரு கதை சொன்னார். ஒருமுறை விருந்தாவனத்திற்கு வந்திருந்த ஒருவர் அங்கிருந்த கோபியர்களிடம் அவர்களின் பிறந்த நாளை பற்றி கேட்டார். சிலர் 50 வயது போல தோன்றினார்கள், சிலர் 40 வயது போலவும், வேறு சிலர் 20 வயது போலவும் தோன்றினார்கள். ஆனால் அனைவரது பிறந்த தேதியும் ஒன்றாகவே இருந்தது. பிறந்த நேரத்தில் சிறிய வேறுபாடுகள் இருந்தாலும் அவர்கள் அனைவரும் ஒரே தேதியை சொன்னதால் ஆச்சரியமடைந்த அவர் கேட்டார், நீங்கள் வயதில் வேறுபட்டவர்களாக தெரிகிறீர்கள், அப்படி இருக்க உங்கள் பிறந்த நாள் எப்படி ஒரே நாளாக இருக்க முடியும்? அதற்கு கோபியர்கள் பதிலளித்தனர், அந்த நாளில்தான் நாங்கள் விருந்தாவனத்தில் கண்ணபிரானை முதலாக சந்தித்தோம். எங்களது உண்மையான பிறந்த நாள் என்பது அந்த நன்னாள்தான். சர்க்கரையின் இனிப்பை வார்த்தைகளால் விவரிக்க முடியுமா? விருந்தாவன கிருஷ்ணனின் மகிமையை பாடி புகழ்வதும் சாத்தியமா? அந்த நீண்ட நாளின் இறுதியில் அம்மா தன் குழந்தைகளுக்கு பிரசாதம் வழங்கினார். இது அம்மாவின் நித்திய ராசலீலை. அம்மாவின் குழந்தைகளால் அதற்கும் மேல் எதையும் கேட்க முடியாது. ஏனெனில் அம்மாவின் அன்பு அவர்களின் இதயங்களில் நிறைந்து வழிந்து கொண்டிருந்தது. அடுத்த எபிசோடில் கோபியரின் பூமியான விருந்தாவனத்தில் நடைபெற்ற அம்மாவின் நிகழ்ச்சியை கண்டு மகிழ்வோம்.